எங்க போனா இவ? பிடிக்க வேண்டியவன் கையோ பிடிச்சா அப்போ உனக்கு நல்லா இருக்குல்ல? ஆனா நான் உன் கையோ பிடிச்சா உனக்கு கோவம் வருது. கோவம் வருதா உனக்கு? அர்ஜுன், ஏய், என்ன நடிப்பு உனக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அர்ஜுன்? சும்மா விட மாட்டேன். இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டோமோ? பிரியா, பிரியா, சைக்கோ மாதிரி. ஆமாடி, நான் சைக்கோ தாண்டி. நான் சைக்கோ தான். இப்ப எங்க போறேன்? அவனை போய் தானே பாப்பேன். ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்குவ? அதுவும் உன் ஒய்ஃப் கிட்ட. சரியான இடியட், இடியட். அவ எங்க போயிருப்பா? என்ன பண்றது? வெளியே போயிருப்பாளா? பாய் பிஜு. ஓகே பிரியா, பாய். பிரியா, பிரியா, மறுபடியும் அனு கிட்ட பேசுவோம். எப்படி பிஜு? அவன் நம்மள நம்பி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு வந்தவன். இவன் இப்படி பண்ணதுக்கு அப்புறம் அவன் எப்படி மறுபடியும் வருவா? எப்படியாவது பேசி புரிய வைப்போம். டோன்ட் வரி. எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. பிரியா, நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத, நான் இருக்கேன். நீ பார்த்தல அவனை. அவன் என்ன மனுஷன்? அவன் எப்படி எப்படி இருக்கானே எனக்கு தெரியல. அவனை நினைச்சாலே எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. ரிலாக்ஸ், எல்லாம் சரியாயிடும். ஓகே? வாவ், பொண்டாட்டி எங்க வீட்ல காணோம்னு நான் தேடிட்டு இருக்கேன். அவ எங்க அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வீதியுல வந்துட்டு இருக்கா. சூப்பர். பிஜு, சரியான அரவிந்த் சுவாமி நீங்க. எல்லா பொண்ணுங்களையும் உங்க பின்னாடியே சுத்த வைக்கிறீங்களே, எப்படி? அந்த வித்தைய எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்களேன் ப்ளீஸ். அர்ஜுன், நானும் என்ஜாய் பண்ணுவல்ல. சொல்லுங்க பிச்சு. உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட இதான் எனக்கு பிடிக்காத விஷயம் பிச்சு. நமக்கு மட்டும்தான் தெரியணும்னு வேற யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. நான் என்ன புரியாத லாங்குவேஜ்ல பேசுறேன்? புரியலங்கிற? என் பொண்டாட்டி என்னை எரிக்கிற மாதிரி பாக்குறா. இங்க யாரு தப்பு பண்ணாங்கன்னு புரிய மாட்டேங்குது. நான் பண்ணதுதான் தப்பு. போதுமா? இங்க இருந்து கிளம்புங்க.